வணக்கம் மாணவர்களே. அலகு 4 தாவர அமைப்பும் தொழிற்பாடும் என்ற பாடத்தில் இந்த ஆவியீர்ப்பினுடைய தொடர்ச்சியும் போஷணை என்ற விடயத்தையும் இன்றைக்கு பார்க்கலாம் என்று இருக்கின்றோம். இந்த ஆவியீர்ப்பு தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் தாவரத்தினுடைய காற்றுக்குரிய பகுதிகளில் இருந்து நீர் ஆவியாகி பரவுதல் ஆவியீர்ப்பு என்று பார்த்து நாங்கள். இது 95% இலைவாய்களுக்கு கூடாக நடைபெறும், புறத்தோலுக்கு கூடாக நடைபெறும், பட்டைவாயினூடாக நடைபெறும். இந்த இலைவாய் ஆவியீர்ப்பு பகலில் தான் நடக்கும், இரவிலே ஆவியீர்ப்பு நடக்கிறது. இலைவாய் ஆவியீர்ப்பு நடைபெறாது. பெரும்பாலான தாவரம் கண்ட இலைவாய்கள் இரவில் மூடிவிடும். இந்த இலைவாய் திறத்தல் மூடுதல் பார்த்த நாங்கள். இந்த இலைவாய் திறத்தல் மூடுதல் அங்கே ஒரு சைக்காடிக் ரிதம் உண்டு, விளங்கு. அங்கே ஒரு கடிகாரம் ஒன்று இருக்கும் காவற்கலங்களுக்கு. அது திறந்து மூடுதலே ஒரு சந்தமாக, பகல் திறந்து இரவில் மூடுறதே ஒரு சந்தமாக ஒழுங்குபடுத்தும். K+I கண்ட பம்புற கருதுகோளின் ஊடாக எப்படி இலைவாய்கள் திறக்குது என்றது நாங்கள் படித்த நாங்கள். இன்றைக்கு நாங்கள் இந்த ஆவியீர்ப்பை பாதிக்கின்ற காரணியும் அது தொடர்பான ஒரு செய்முறையும் முக்கியமாக பார்க்க வேண்டி இருக்குது. அந்த வகையில் இந்த ஆவியீர்ப்பை பாதிக்கின்ற காரணிகள் முக்கியமானது ஒளிச்சரிவு, அடுத்தது வெப்பநிலை, அடுத்தது வளிமண்டல ஈரப்பதன், அடுத்தது காற்று வேகம், வளிமண்டலத்தின் CO2 சரிவு, தாவரத்துக்கு கிடைக்கக்கூடிய நீரின் அளவு. இங்க நீங்கள் அவதானிச்சு கொண்டு இருக்கிறீர்கள். இதுதான் ஆவியீர்ப்பை பாதிக்கிற காரணி. இதில் நாங்கள் ஒவ்வொரு காரணியும் எப்படி பாதிக்கும் என்று பார்த்தோம் என்றால், முதலாவது ஒளிச்சரிவு எடுத்துக்கொள்வோம். ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போன்று ஒளியுள்ள வேளைகளில் இலைவாய்கள் திறந்திருக்கும், ஒளி இல்லாத போது அதாவது இரவு நேரத்தில் இலைவாய்கள் மூடியிருக்கும். அப்போ அந்த வகையில் பகல்ல இலைவாய்கள் திறந்திருக்கும், விளங்குதோ? எனவே பகல்ல ஆவியீர்ப்பு அதிகமாக இருக்கும், இரவில இலைவாய்கள் மூடிவிடும், ஆவியீர்ப்பு குறைவடையும். இரவில ஈரப்பதன் அதிகரிக்கும், ஒரு கட்டத்தில் ஆவியீர்ப்பு 0 கூட வரலாம். அடுத்தது நாங்கள் இந்த ஒளிச்சரிவு ஒளியுள்ள வேளைகளில் இலைவாய் திறந்தும் இருட்டில் மூடியும் இருக்கும். எனவே ஒளிச்சரிவு அதிகரிக்கும் போது ஆவியீர்ப்பு வீதம் அதிகரிக்கும். அடுத்ததா நாங்கள் இந்த வெப்பநிலை, விளங்குதோ? ரைட். இந்த ஒளி இருக்கைகளை இந்த வெப்பநிலை அதிகரிக்கும் என்றால் இது ஒரு மிகையான விளைவை ஏற்படுத்தும், ஆவியீர்ப்பில் ஒரு கடுமையான தாக்கத்தை செலுத்தும். காரணம் என்னென்று சொன்னால், ஒளியுள்ள போது இலைவாய்கள் திறந்திருக்கும், இளநடுவலிய கலங்கள்ல இருந்து முக்கியமாக அதனுடைய ஈரமான சுவரில் இருந்து நீர் ஆவியாகும். அங்கே உள்ள காற்றிடவெளிகள், கலத்திடவெளிகள், இலைவாய்க்கு கீழான குழிகளை நீராவியால விரைவாக நிரம்ப செய்யும். வளிமண்டலத்துக்கு காற்றிடவெளிகளுக்கும் இடையில ஒரு உயர்வான படித்திறன் ஒன்று இருக்கும். ரைட். இந்த படித்திறன் காரணமாக ஆவியீர்ப்பு வீதம் அதிகரிக்கும். இங்க பார்த்தீங்கள் சொன்னால், ஒளி உள்ள போது புறக்காரணியான வெப்பநிலை ஆவி உயிர்ப்பு வீதத்தில் மிகையான விளைவை ஏற்படுத்தும். வெப்பநிலை உயர்வாக இருப்பின் இளநடுவலிய கலங்களிலிருந்து நீர் ஆவியாகும் வீதம் அதிகரிக்கும். இலைக்குரிய சூழலை நீராவியால நிரம்ப செய்யும். விளங்குதோ? இலைவாய்க்கு வெளியால உள்ள ஈரப்பதன் குறைவாயிருந்தால் இங்கே ஒரு படித்திறன் இருக்கும், உயர்வான படித்திறன் இருக்கும். இதன் விளைவாக ஆவியீர்ப்பு வீதம் பெரிதும் அதிகரித்ததாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் இந்த ஈரப்பதன், வளிமண்டல ஈரப்பதன், சார் ஈரப்பதன் என்று குறிப்பிடுவோம். விளங்குதோ? இந்த இலைக்கு புறம்பான சூழலில் உள்ள, முக்கியமாக இலைவாய்களை அடுத்திருக்கிற, விளங்குதோ, அந்த சூழல்ல ஈரப்பதன் உயர்வாக இருந்தால் ஆவியீர்ப்பு குறைவடையும். ஈரப்பதன் கூடவாயிருந்தால் அது ஆவியீர்ப்பை குறைய செய்யும். ஈரப்பதன் குறைவாக இருந்தால் அது ஆவியீர்ப்பை அதிகரிக்க செய்யும். விளங்குதோ? இங்கேயும் அதே விஷயம்தான். இந்த இலைவாய்க்கு கீழான குழிக்கும் இலைவாய்க்கு வெளிப்புறமாக உள்ள வளிமண்டல சூழலுக்கும் உள்ள படித்திறன் முக்கியமாக இந்த ஆவியீர்ப்பை தீர்மானிக்கும். அப்ப அந்த வகையில் வளிமண்டல ஈரப்பதன் குறைந்தால் ஆவியீர்ப்பு வீதம் அதிகரிக்கும். வளிமண்டல ஈரப்பதன் அதிகரித்தால் இயற்கையாக இரவிலே அதிகரிக்கும், அப்போ ஆவியீர்ப்பு வீதம் குறை. அடுத்ததாக நாங்கள் காற்று வேகம். உங்களுக்கு தெரியும், இந்த நிலையான வழியில இலைவாய்களை சூழ்ந்து இந்த பரவலோடுகள், இந்த டிஃப்யூசன் சீல்டு
பரவலோடுகள் காணப்படும். இந்த இலைவாய்கள் அடர்த்தியாக செறிவாக இருக்கும் என்றால் இந்த ஓடுகள் ஒன்றின் மீது ஒன்று மேற்படியும் இளமேற்பரப்பிலே ஒரு மெல்லிய நீராவி படலம் எப்பொழுதும் இருக்கும். இதனாலே ஆவியீர்ப்பு வீதம் படிப்படியாக குறைவடையும் என்ற விஷயம் பார்த்து நாங்கள் ஏற்கனவே. ரைட், இங்கே அசையும் காற்று காற்று ஓட்டம் இருக்கும் என்றால் இந்த நீராவி படலம் அகற்றப்படும், அப்புறப்படுத்தப்பட்டுவிடும். படித்திறன் அதிகரிக்கும். இலவாய்க்கு கீழான குழிக்கும் வளிமண்டல சூழலுக்கும் இடையிலான படித்திறன் அதிகரிக்கும், ஆவியீர்ப்பு வீதம் அதிகரிக்கும். அப்ப காற்று வேகம் ஆவியீர்ப்பு வீதத்தை அதிகரிக்க செய்யும். அடுத்தது மண்ணீரின் கிடைக்கக்கூடிய நிலை. இதுல முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், இந்த மண்ணுக்கும் வளிமண்டலத்துக்கும் இடையிலே ஒரு நீரழுத்தத்தின் ஒரு படித்திறன் உண்டு பேணப்பட்டு கொண்டு இருக்கும். இந்த படித்திறன் உயர்வாக இருக்கும் என்றால் மண்ணில இருந்து நேரடியாக வளிமண்டலத்துக்கு நீராவியாகும். மண் உலரும், மண் விரைவில் உலர்ந்து விடும். அப்படி மண் உலரும் போது அங்க இருக்கிற மண் நீர் மண் துணிக்கைகளோட இறுக்கமாக ஒட்டிக்கொள்ளும். ரைட், இதை தாவரம் உறிஞ்சுறதுல சிரமத்தை எதிர்கொள்ளும். அந்த வகையில விளங்குதோ, மண் உலர்ந்தால் திருப்பியும் குறிப்பிடுகின்றேன், விளங்குதோ, மண் நீர் மண் துணிக்கைகளோட இறுக்கமாக ஒட்டிக்கொள்ளும். இது கிடைக்கக்கூடிய நீரின் அளவை குறைக்கும். அதே நேரத்தில் அங்க நீரின் அளவு குறைகிறது, நீர் அழுத்தத்தை குறைக்க செய்யும். அப்ப நீரழுத்தம் குறைக்கப்பட நீரின் செறிவு கூடும், நீர் ஆவியாக அங்க உள்ள கனியுப்புகள் காணப்படும், நீர் செறிவு கூடும். இதுவும் அங்கே ஒரு ஆவியீர்ப்பில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை. நீரை அகத்துறிஞ்சுறது குறைவடையும், எனவே ஆவியீர்ப்பு குறைவடையும். விளங்குதோ? ரைட். அப்ப மண் நீங்கள் அவதானிக்கலாம், மண் உலரும் போது மண் துணிக்கைகளுடன் நீர் மூலக்கூறுகள் மேலும் இறுக்கமாக ஒட்டிக்கொள்வதால் கிடைக்கக்கூடிய நீரின் அளவை குறைக்கும். இதனால் மண் கரைசல் மேலும் செறிவாக்கப்பட அதன் நீரழுத்தம் குறைவடையும், எனவே பிரசாரணம் மூலம் நீர் உள்ளெடுக்கப்படுவது குறைவடையும். இதனால் தாவரத்தின் நீர் உள்ளெடுத்தல் குறைக்கப்பட ஆவியீர்ப்பு வீதம் குறைவடையும். இதுல இன்னொரு முக்கிய விடயம் குறிப்பிடப்படுகிறது, மண்ணிலிருந்து தாவரத்தின் ஊடான வளிமண்டலம் வரையான நீரழுத்த படித்திறன் இதனால குறையும். ஏன்? மண்ணின் நீரழுத்தம் குறைய மண்ணுக்கும் வளிமண்டலத்துக்கும் உள்ள இந்த தாவரத்தின் ஊடான நீரழுத்தம் குறைவடையும். இது நீர் உள்ளெடுக்கப்பட்டு கடத்துவதற்கு ஒரு உயர் தடையை ஏற்படுத்தக்கூடும். விளங்குதோ? அடுத்ததாக இந்த தாவரங்களுக்கு ஆவி உயிர்ப்பின் முக்கியத்துவம். விளங்குதோ? இந்த தாவர உடல் முழுவதற்கும் நீரையும் கனியுப்பையும் விநியோகிப்பதற்கு இந்த ஆவியீர்ப்பு ஒரு முக்கிய பங்களிப்பை வழங்குது. பிரதானமாக அங்க ஒரு இழு விசைய வழங்கும். ரைட், டிரான்ஸ்பிரேஷன் புல் ஆவியீர்ப்பு இழுவை ஒன்றை ஏற்படுத்தும். இது நீர் அகத்துறிஞ்சப்படுறதுக்கு கடத்தப்படுறதுக்கு மிக முக்கியமானது. அடுத்தது இந்த காலினூடாக நீர் மேலுயர்த்தப்பட உதவும். இந்த காலினூடாக நீர் மேலுயர்த்தப்படுறதிலே இந்த கால்சாறு இழுவைக்குட்படுதல் என்ற விடயம் மிக முக்கியமானது. அங்கே ஒரு எதிரான அமுக்கழுத்தம் ஒன்று ஃபார்ம் பண்ணும். இதே ஆவியீர்ப்பு முன்னெடுக்கும். அடுத்தது மண்கரைசல்ல இருந்து நீரையும் கனியுப்பையும் அகத்துறிஞ்சிக் கொள்வதற்கும் இந்த ஆவியீர்ப்பு உதவும். காரணம் என்னென்னு சொன்னால், அங்க நீர் மேல இழுக்கப்படைகளை விளங்குதோ, அதனால மண்ணின் நீரழுத்தம் உயர்வடைஞ்சிருக்கும். அந்த உயர்வடைந்த நீரழுத்தம் காரணமாக வேர்மயிர் கலங்களுக்கு நீர் பிரசாரணம் மூலம் செல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்தது முக்கியமானது, இது ஒரு செய்முறை. இந்த கரோங்கின் உறிஞ்சன்மானியை பயன்படுத்தி ஆவி உயிர்ப்பு வீதத்தை துணிதல் என்ற பரிசோதனை. ரைட், இது நீங்கள் ஆய்வு கூடத்தில் நேரடியாக செய்து பதிவு செய்த ஒரு செய்முறை. மீண்டும் ஒரு மீட்டலாக இங்கே நாங்கள் பார்ப்போம். விளங்குதோ? முதலாவது விடயம், இந்த உறிஞ்சன்மானியை எவ்வாறு ஒழுங்குபடுத்துவது என்றது மிக இன்றியமையாத விடயம். விளங்குதோ? இந்த உறிஞ்சன்மானியை ஒரு நீர் கொண்ட ஒரு பாத்திரத்துக்களை முற்றாக அமிழ்த்தி வளிக்குமிழ் எதுவும் இல்லாமல் நீரால நிரப்ப வேணும். ஒரு பொருத்தமான கிளையை தெரிவு செய்து அந்த கிளையை நீருக்குள்ள தாழ்த்தி அங்க வெட்டி உறிஞ்சன்மானியோட பொருத்த வேணும். இங்க பொருத்துறதுக்கு ரப்பர் அல்லது கோக் ஒன்று பயன்படுத்தலாம்.
தக்கை அல்லது ரப்பரை பயன்படுத்தலாம். முக்கியமான விஷயம், இந்த கிளை பொருத்தப்படும் இடத்துக்கூடாக காற்றிறுக்கமாக இருக்க வேணும். வழி கசியக்கூடாது. வழி அங்கே போனால் அங்கே வழிய முக்கம் தொழிற்படும். விளங்குதோ? உறிஞ்சன்மானிக்கு இருக்கிற நீர் வெளியேறும். விளங்குதோ? பரிசோதனை நிகழ்த்த முடியாமல் போகும். அப்போ இங்கே காற்றிறுக்கமாக அடைக்கப்பட வேண்டும். அதுக்காக அந்த பொருத்துகள் உள்ளடங்களுக்கு வெசலின் இடப்படுதல் மிக முக்கியமான ஒரு விடயம். அப்போ கிளை தாழ்த்தப்பட்டு வெட்டப்பட வேணும் நீருக்கிளை. காரணம், வழிக்குமிழ் கால்கலனை சென்று அடைக்கக்கூடாது. அங்கே ஒரு தொடர்ச்சியான நீர் சங்கிலி ஒன்று பேணப்பட வேணும். அடுத்தது, இந்த உறிஞ்சன்மானி இந்த அந்த நீர்த்தாங்கி ஒன்று இருக்கும். அந்த நீர்த்தாங்கின்ற திருகை இறுக்கமாக மூட வேணும். அப்படி இறுக்கமாக மூடி போட்டு தாவரம் பொருத்திய நிலையிலே அப்படியே இந்த உறிஞ்சன்மானியை அதற்குரிய தாங்கியில பொருத்த வேணும். தாங்கியில வைக்க வேணும். இங்கே ஒரு முகவையில நீர் எடுத்து இந்த மயிர்துளை குழாயின் நீர் திறந்த முனை நீருக்குள்ள முற்றாக அமிழ்ந்திருக்கத்தக்கவாறு வைக்க வேணும். இப்ப நாங்கள் பரிசோதனை ஒன்றை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு இந்த உபகரணம் தயார்படுத்தப்பட்டு விட்டது. இனி முக்கியமான நிகழ்வு, இந்த பரிசோதனை ஆரம்பிக்க முதல் இந்த மயிர்துளை குழாய்க்குள்ளே ஒரு வழிக்குமிழ் ஒன்று பூத்த வேணும். அந்த வழிக்குமிழ் அசைகிற வேகத்தை தான் நாங்கள் கணிப்பிட வேண்டி இருக்கும். அப்போ இந்த வழிக்குமிழ் ஒன்றை பூத்துவதற்காக இந்த நீர் கொண்ட முகவைக்கு வெளியால் இந்த மயிர்துளை துளை வெளியால் எடுக்கப்பட வேணும். அப்போ ஒரு தடவை இதை வெளியில எடுத்து ஒரு வழிக்குமிழை உட்புக அனுமதித்த பிறகு மீண்டும் நீர் கொண்ட முகவைக்கு அமிழ்த்த வேணும். இந்த வழிக்குமிழ் மெதுவாக மூவண்ணும். தாவரத்திலிருந்து நீர் ஆவியாக அங்கே ஒரு உறிஞ்சல் விசை தொழிற்பட இந்த வழிக்குமிழ் இழுக்கப்படும். அந்த வழிக்குமிழ் ஆரம்பத்தானத்தை அடைய நாங்கள் நிறுத்த கடிகாரம் ஒன்றை ஆரம்பிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தூரத்தை இந்த குமிழ் கடக்கிற எடுத்த நேரத்தை துணியலாம். அந்த நேரத்தின் தலைகீழ் பின்னம் ஆவியீர்ப்பு வீதமாக கருத முடியும். விளங்குதோ? அப்ப இந்த மாதிரி உபகரணத்தை வச்சு எல்லாம் டெஸ்ட் பண்ணி குமிழா செய்து ஆவியீர்ப்பு வீதத்தை துணிய முடியும் என்று எல்லாம் பார்த்து முடிந்தால், நாங்கள் இப்ப நாங்கள் ஆவியீர்ப்பு வீதத்தை பாதிக்கிற காரணிகள், அந்த காரணிகளை இங்க பிரயோகித்து வெவ்வேறு காரணிகள்ல ஆவியீர்ப்பு வீதத்தை துணியலாம். இப்ப இந்த கிளையை ஒரு நிறமற்ற பொழுத்தின் பையால மூடி இறுக்கமா கட்டிவிட்டால் அங்க சாரீரப்பதன் அதிகரிக்கும். அப்ப அந்த அதிகரித்த சாரீரப்பதன்ல ஆவியீர்ப்பு வீதத்தை மதிப்பிடலாம். இந்த உபகரணத்தை ஒரு மைதானத்தில் நேரடி சூரிய ஒளியில வைத்து ஆவியீர்ப்பு வீதத்தை மதிப்பிடலாம். அதே போன்று ஒரு ஆய்வுக்கூட அறையில வச்சு ஆவியீர்ப்பு வீதத்தை மதிப்பிடலாம். ஒரு மின்சார விசிறி ஒன்றின் கீழே வைத்து அசையும் வழியிலே ஆவியீர்ப்பு எப்படி இருக்கும் என்றதை நாங்கள் மதிப்பிடலாம். அப்ப இந்த மாதிரி ஆவியீர்ப்பு வீதத்தை மதிப்பிட முடியும். அப்ப இங்க ரெண்டு விடயம் உங்களுக்கு தெரிய வேணும். இந்த உபகரணத்தை ஒழுங்குபடுத்துகிற முறை, அங்க கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள். விளங்குதோ? ரைட். அடுத்தது பரிசோதனையை செயற்படுத்துகிற முறை. இந்த நீர்த்தாங்கின்ற உபயோகம், நாங்கள் ஒரு தடவை பரிசோதனை செய்து இந்த குமிழ் மூவ் பண்ணிக்கிட்டது மீண்டும் குமிழை பழைய இடத்துக்கு நகர்த்துறதுக்கு இந்த நீர்த்தாங்கியை பயன்படுத்த வேண்டி இருக்கு. விளங்குதோ? அப்ப இங்க விளங்குதோ? நீங்கள் அவதானிக்கலாம், உறிஞ்சன்மானி நீர் கொண்ட தாளிக்குள் முற்றாக அமிழ்த்தப்பட்டு வழிக்குமிழ் இன்றி நீரால் நிரப்பப்பட வேணும். விளங்குதோ? ரைட். காலின்ற கலங்களுக்குள் வழி உட்புகாதிருப்பதற்காக நீருக்குள் அமிழ்ந்த நிலையில் கிளை வெட்டப்பட்டு அமிழ்த்தி வைக்கப்பட்ட உறிஞ்சன்மானியுடன் பொருத்தப்பட வேண்டும். வழி இறுக்கமாக இருக்க வேணும். காத்து போனா அங்க வழிய முக்கம் தொழிற்படும், நீர் வழி ஏறும். விளங்குதோ? தக்கை அல்லது இந்த ரப்பர் அடைப்பான் பொருத்தப்படும் இடத்துக்கு வெசலின் இடப்பட வேண்டும். விளங்குதோ? நீர்த்தாங்கியின் திருகை இறுக்கமாக பூட்டப்படுவதுடன் உறிஞ்சன்மானியை அதற்குரிய தாங்கியில வைக்க வேணும். மயிர்துளை குழாயின் திறந்த முனை நீர் கொண்ட முகவைக்குள் அமிழ்த்தப்படும். விளங்குதோ? மயிர்துளை குழாயை நீர் கொண்ட முகவைக்கு வெளியே ஒரு தடவை அகற்றி ஒரு குமிழ் உட்புக அனுமதிக்க வேண்டும். தொடர்ந்து பார்த்தீங்களா இருந்தால் வழிக்குமிழ் மயிர்துளை குழாயின் தூரத்தின் குறிப்பிட்ட அளவை கடக்கெடுத்துக்கு நேரத்தை கணிக்க வேணும்.
இதுக்கு ஸ்டாப் வாட்ச் பாவிக்க வேணும். வேறுபட்ட சூழல் நிபந்தனைகளில் ஆவியீர்ப்பு வீதத்துடனான தொடர்பை அறிய முடியும். இங்கே ஆவியீர்ப்பு வீதம் விளங்குதோ, இந்த குமிழ் கடக்கெடுத்த நேரத்தின் தலைகீழ் பின்னமாக இருக்கும். அதாவது ஆவியீர்ப்பு வீதம் நேர்மாறு வீத சமன் டீயாக இருக்கும். டீ என்றது இந்த குமிழ் கடக்கெடுத்த நேரம். ரைட், சிம்பிளான ஒரு பரிசோதனை. விளங்குதோ, எஸ்ஏல கேட்கலாம், ஸ்ட்ரக்சர் பேப்பரில் படத்தை தந்து போட்டு கேட்கலாம், உபகரணத்தை ஒழுங்குபடுத்துகிற முறைகள் கேட்கப்படலாம். விளங்குதோ, ரைட். ஆய்வு கூடத்தில் நீங்கள் செய்த அனுபவமும் இப்ப நான் கதைத்த விடயங்களும் உங்களுக்கு இதற்கு மிகவும் உதவும். அடுத்த விஷயம், இதை பற்றி ஏற்கனவேயும் கதைத்திருக்கின்றேன், இந்த வேரமுக்கமும் கசிவும். இது நீங்கள் கொஞ்சம் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம். இந்த வேரமுக்கம் கசிவு என்றது முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேணும். இந்த வேரமுக்கம் என்றதின் நேரடி விளைவுதான் கசிவு. கசிவென்றது எல்லா தாவரங்களிலும் நிகழ்வதில்லை. தாவரங்களில் இருந்து நீரிழக்கப்படுகின்ற ஆவியீர்ப்பு தவிர்ந்த மற்றொரு பிரதான வழி இந்த கசிவு. வெட்டப்பட்ட தாவர பகுதிகளில் இருந்தும் நீரிழக்கப்படும், அது வேற விடயம். விளங்குதோ, ரைட். அது முந்தி பொசிவு என்றும் குறிப்பிடப்படுவது உண்டு. அப்ப இந்த கசிவென்றது வேரமுக்கத்தின் நேரடி விளைவு. தாவரத்தில் வேரமுக்கம் உருவாக வேணும் என்று சொன்னால் வேர்மயிர்கள் நீரை உறிஞ்சி ஆரைக்கு உரிய முறையில் கடத்தி, விளங்குதோ, வேரின் கலனுருளைக்குள்ள நீர் தொடர்ச்சியாக சேர்க்கப்பட வேண்டும். வேரின் கலனுருளைக்குள்ள நீர் தொடர்ச்சியாக சேர்க்கப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது இந்த அகத்தோலினுடைய முதலுரு மென்சவின் இந்த சரிபார்க்கும் தொழிற்பாடு, செக் பாயிண்டாக தொழிற்படுற அந்த தன்மை. உங்களுக்கு தெரியும், தாவரத்துக்கு வேண்டிய தேவையான கனியுப்புக்களை அங்கால போக அனுமதிக்கும். விளங்குதோ, தேவையற்ற கனியுப்புக்களை செல்ல விடாமல் தடுக்கும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி போகலாம் என்று அனுமதித்த அந்த கனியுப்புக்கள் கால்கலன் குளற்போலி போன்றவற்றின் கால்சாரில் திரளும், அங்க குவிக்கப்படும். அப்படி குவிக்கப்பட்ட அயன்கள் மீண்டும் மண்கரைசலுக்கு கசிவதை, விளங்குதோ, மீண்டும் மண்கரைசலுக்கு கசிவதை இந்த அகத்தோல் அனுமதிக்காது. இது ஒரு முக்கியமான விடயம். அப்ப அகத்தோல் கனியுப்புகளை போக விடும், வேறின்ற கலனுருளைகளை அயன்கள் குவிக்கப்படும். அப்ப அங்க கரையச்சரிவு அதிகரிக்கும், நீரழுத்தம் குறைவடையும். நீரழுத்தம் கரையச்சரிவுக்கு நேர்மாறு வீத சமன். அங்க கரை அழுத்தம் கூடும், நீரழுத்தம் நன்கு குறைவடையும். அப்படி நீரழுத்தம் குறைவடைகிறதால மண்கரைசலுக்கும் கலனுருளைக்கும் இடையில ஒரு உயர்வான நீரழுத்தம் படித்திறன் உண்டு பேணப்படும். இந்த உயர்வான நீரழுத்த படித்திறன் காரணமாக மண்கரைசல்ல உள்ள நீர் அல்லது வேர்மயிர்கலம் உறிஞ்சப்பட்ட நீர் 3 வெவ்வேறு பாதை கூடாக பயணிக்கும், மேற்பட்டை கூடாக. விளங்குதோ, வேரின் கலனுருளைக்குள்ள நீர் வந்து கொண்டிருக்கும். இதனாலே அங்கே ஒரு வளிமண்டல அமுக்கத்தோடைய ஒப்பிடைகள ஒரு நேரான அமுக்கம் ஒன்று விருத்தியடையும். இந்த நேரான அமுக்கம் நீரை கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் உயரத்துக்கு மேல தள்ளும். விளங்குதோ, இன்னொரு விடயம் ஒன்று படித்த நீங்கள், இளநடுவிளைய கலங்கள்ல இருந்து நீர் ஆவியாகும். இளநடுவிளைய கலங்கள்ட நீரழுத்தம் குறைவடையும். இதனால இலைக்காம்பு கலங்கள்ல உள்ள நீர் இலைய நோக்கி இழுக்கப்படும். இதன் விளைவு இலையின்ற காலில் இருந்து வேரின்ற கால் வரைக்கும் ஒரு தொடர்ச்சியான உறிஞ்சல் இழுவிசை ஒன்று ஏற்படும். இது கால்சாரின் அமுக்க அழுத்தத்தை எதிர்பெருமானத்துக்கு கொண்டு வரும். இங்க கால்சாறு அழுத்தத்துக்கு உட்படும். இப்படி அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்க அங்கே ஒரு இழுவிசை ஒன்று தொழிற்படும். இது ஒரு எதிரான அழுத்தம், எதிரான அமுக்க அழுத்தம். அப்ப இப்ப பாருங்க, 2 விடயம். வேரின் தாவரத்தின் அடியில நேரான அமுக்கம், மேல ஆவியின் புரிஞ்சல் விளையாத ஒரு எதிரான அழுத்தம். இங்க தள்ளப்படும், அங்க நீர் உறிஞ்சப்படும். விளங்குதோ, பகல் வேளையிலே இலைவாய்கள் எல்லாம் நன்கு திறந்திருக்கும், வளிமண்டல சாரீரப்பதன் குறைவாக இருக்கும். இந்த காற்றிடைவெளிகள், கலத்திடைவெளிகள், இலைவாய்க்கு கீழான குழிகளுக்கும் இலைவாயை சூழ்ந்துள்ள வளிமண்டலத்துக்கும் ஒரு உயர்வான நீரழுத்த படித்திறன் இருக்கும். எனவே ஆவியீர்ப்பு வீதம் உயர்வாக இருக்கும். இந்த ஆவியீர்ப்பு வீதம் உயர்வாக இருக்கைகளை இந்த கால்சாறு அழுத்தத்துக்கு அதிகம் உட்பட்டிருக்கும்.
அங்கே ஒரு எதிரான அழுத்தம் தொழிற்படும், நீர் மேலே இழுக்கப்படும், கால்ஜாறு மேலே இழுக்கப்படும். இந்த நிலையில இந்த வேரமுக்கத்தால் வர அந்த தள்ளுதல் என்ற விசை அதற்கு நிகராக முடியாம இருக்கும். விளங்குதோ? அந்த இழுவை கூடவா இருக்கும், இந்த தள்ளுக குறைவா இருக்கும். அதாவது ஆவியிற்பால மேலே இழுக்கப்படுற நீரை விட இங்க சேர்க்கப்படுற நீர் குறைவாக இருக்கும். இதன் விளைவாக பகலிலே கசிவு நிகழ்வதில்லை. விளங்குதோ? இரவு நேரத்தில் இலைவாய்கள் மூடிவிடும். அந்த இலைவாய் மூடுறதுக்கு முக்கிய காரணம் இந்த கேப்ளஸ் அயன்கள் விளங்குதோ பம்பப்பட மாட்டாது. காரணம் அங்கே இலத்திரன் இடமாற்ற சங்கிலி காவற்கலங்களில் பச்சியது ஒரு மணியில் இரவில் நிகழாது. இலைவாய் திறக்கிறதுக்கு வேண்டிய ஏடிபி கிடைக்காது. அப்போ இரவில் இலைவாய்கள் மூடும். இதே ஒரு தினசரி சந்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கடிகாரமும் இருக்குது விளங்குதோ காவற்கலங்களில். அப்போ இங்கே இரவில் இலைவாய்கள் மூடிவிடும். அப்போ இலைவாய் ஆவியிற்பு நிகழாது. புறத்தோல் பட்டவாய்களுக்கு கூடாக ஆவியிற்பு நிகழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் சாரீரப்பதன் படிப்படியாக அதிகரிக்கும். அது சில வேளைகளில் 100% அண்மிக்கும். அப்படி அண்மித்த நேரங்களில் ஆவியிற்பு நிறுத்தப்படலாம். அங்கே படித்திறன் இல்லாமல் போகும், ஆவியிற்பு நிறுத்தப்படலாம், ஆவியிற்பு வீதம் 0 அடையலாம். இப்படியான நிலையில கால்ஜாறு அழுத்தத்துக்கு உட்பட மாட்டுது. ஆவியிற்பால அந்த இழுவிசை நீரை மேலே இழுக்க மாட்டுது. ஆனால் வேற நோக்கி அரைக்குரிய கொண்டு செல்லலால நீர் வந்து கொண்டே இருக்கும். காரணம் அங்க கலனுருளைகளை நீரழுத்தம் குறைக்கப்பட்டிருக்குது அயன்களின் செறிவாலை. இதனால வேருக்கு நீர் வந்து கொண்டே இருக்கும். அங்கே ஒரு நேரான முக்கம் விருத்தி அடையும். இது நீரை கிட்டத்தட்ட 1 மீட்டர் உயரம் வரைக்கும் மேலே தள்ளும். இவ்வாறு மேலே தள்ளப்படுற நீர் இரவில் திறந்திருக்கின்ற, அதாவது திறந்து மூடாத துளைகள் இருக்கும். அப்ப இலைவாய்கள் மூடியிடும். இந்த இலை நரம்பின் முடிவிடங்கள்ல, முக்கியமாக இலையின் நரம்பின் கால்கலன்ற முடிவிடங்கள்ல துளைகள் இருக்கும். அந்த துளைகள் நீர்செல் துளைகள் என குறிப்பிடப்படும். இந்த நீர்செல் துளைகள் மூடி திறப்பதில்லை, இவை திறந்திருக்கும். அப்ப இந்த திறந்திருக்கும் துளைகளுக்கு கூடாக நீர் துளியாக வெளியேறும். இந்த நீர்த்துளி கசிவு துளி கனியுப்புகளை கொண்டிருக்கும். ஏனென்றால் கால்ஜாரின் துளி, கால்ஜாரின் ஒரு துளி அதுதான் மேலே உயர்த்தப்பட்டு அங்க துளியா வருது. விளங்குதோ? வீரமுக்கம் காரணமாக இது பனித்துளியில இருந்து வேறுபட்டதா இருக்கும். ஏனென்றால் பனித்துளி நீராவின்றி ஒடுங்கல், அங்க கனியுப்புகள் இராது. அடிக்கடி கசிவு நடைபெற தாவரத்தின் முக்கியமாக இந்த கொலகேசியா, அலோகேசியா போன்ற தாவரங்களின் இலை விளிம்பு நுனிய பார்த்தீங்கள் என்றால் சில வேளைகளில் கருகி காணப்படும். காரணம் இந்த கசிவினால வார கனியுப்புகள் அங்கே படுகிறதால அங்கே கருகி காணப்படுறதை நீங்கள் சில வேளை வடிவாக பார்க்கலாம். விளங்குதான்? ரைட். அப்போ இந்த மாதிரி வீரமுக்கத்தின் நேரடி விளைவாக கசிவு நடக்கும். இந்த கசிவை பொறுத்தவரையில ஒரு உடற்தொழிலியல் ரீதியான ஒரு முக்கியத்துவம் உடைய நிகழ்வென்று குறிப்பிட முடியாது. ஒரு வீரமுக்கத்தின் நேரடி விளைவு. இப்போ ஆவியிற்பை பொறுத்தவரையில இப்போ பார்த்து நாங்கள் முக்கியத்துவம் விளங்குதோ குளிர்ச்சி விளைவு ஏற்படுத்த உதவும். விளங்குதோ? தாவரங்கள் நீர்கனிப்பை அகத்துறிஞ்ச உதவும். விளங்குதானே? அகத்துறிஞ்சப்பட்டதை கடத்த உதவும். விளங்குதோ? அப்படி ஆவியிற்புக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கு. ஆனா இந்த கசிவுக்கு அந்த மாதிரி முக்கியத்துவம் குறிப்பிட முடியாது. ரைட். அப்ப இப்ப இந்த கசிவுன்றதை நீங்கள் வடிவா விளங்கி கொள்ள வேணும். விளங்குதோ? இந்த நேரான அழுத்தம் வீரமுக்கத்தால வார, விளங்குதோ? ஆவியிற்பு இழுவையால வார கால்ஜாறு அழுத்தத்துக்கு உட்பட்டு வார விளைவு அந்த எதிர் அழுத்தம். அந்த ரெண்டும் விளங்குதோ இந்த அளவிலையும் தான் இந்த கசிவு தீர்மானிக்கப்படுது. இரவில இந்த எதிரான அழுத்தம் குறைவா இருக்கும், இந்த நேரான அழுத்தம் கூடவா இருக்கும். அப்ப ஆவியிற்பால் இழக்கப்படுறதை விட கூடிய அளவு நீர் சேர்க்கப்படும். எனவே கசிவு நிகழும் இரவில். ரைட். இங்க நீங்கள் அந்த நோட்ஸ் இருக்கா பார்த்து கொள்ளலாம். வேணுமென்றால் உங்களோட ரிசோர்ஸ் புக் நோட்ஸ் விளங்குதோ பாருங்க. இரவு வேளையில் சாரீரப்பதன் 100% அண்மிக்கும். ஆவியிற்பு வீதம் 0 அல்லது மிக குறைவாக இருக்கும். வேர்க்கலங்கள் தொடர்ச்சியாக நீர்கனிவு பயன்களை கால் இளையத்துக்குள் செலுத்தும். விளங்குதோ? மேற்பட்டைக்குள்ளும்
மண்ணுக்குள்ளும் அயன்கள் மீள கசியாது இந்த அகத்தோல் தடுக்கும். விளங்குதோ? இதனால கலனுருளைக்குள் மேலும் அயன்கள் சேர்க்கப்பட நீரழுத்தம் குறைக்கப்படும். காரணம், கரி அழுத்தம் கூடும். நீர் மேற்பட்டையிலிருந்து கலனுருளைக்குள் அசைவதால் வேரமுக்கம் விருத்தி அடைந்து அதன் விளைவாக கால்சாறு விளங்குதோ மேலுயர்த்தப்படும். ஆவியினால் இழக்கப்படுவதை விட மேலும் அதிக அளவு நீர் வேரமுக்கத்தால் இலைக்குள் சேர்க்கப்பட விளங்குதோ அங்க கசிவு நிகழக்கூடியதா இருக்கு. விளங்குதோ? ரைட். இதன் விளைவாக இந்த பூண்டு தாவரங்களின் இல நுனி அல்லது இல விளிம்பினூடாக நீர் சிறு துளிகளாக அகற்றப்படும். இந்த தோற்றப்பாடுதான் கசிவு என்று சொல்றோம். விளங்குதோ? இந்த கசியும் திரவ துளிகள் பனித்துளிகளில் இருந்து வேறுபடும் விளக்கம் சொன்னான். விளங்குதோ? இந்த பனித்துளிகள் வளிமண்டல ஈரப்பற்றின் ஒடுங்கலால் உருவானவை. அநேக தாவரங்கள பிள்ளைகள் இந்த வேரமுக்கம் விருத்தி அடைகிறேன். விளங்குதோ? முக்கியமா உயரமான மரங்கள்ல இந்த வேரமுக்கம் அவதானிக்கப்படுவதில்லை. எனவே அவற்றில கசிவு நடைபெறுவதில்லை. உதாரணமாக இந்த கொலகேசியா அலகேசியா போன்ற தாவரங்கள்ல கசிவை நாங்கள் அதிக அளவிலே அவதானிக்க முடியும். விளங்குதோ? ரைட். அப்ப வேரமுக்கம் உள்ள தாவரங்கள் கசிவை காண்பிக்கும். சூரிய ஒளி கிடைக்க துவங்கியதும் இலைவாய் திறக்கும். விளங்குதோ? ஆவியிற்பினால நீர் இழக்கப்பட தொடங்கும். ஆவியிற்பு இழுவையுடன் வேரமுக்கம் நிகராக முடியாது போவதால் பகல் வேளைகளில் கசிவை அவதானிக்க முடியாது. சிம்பிள். ரைட். அடுத்தது பாருங்க, இதுக்கு முக்கிய காரணம் என்னென்று சொன்னால் கால்சாறு தள்ளப்படுவதில்லை. ஆவியிற்பு காரணமாக மேல் நோக்கி இழுக்கப்படும். வேரமுக்கத்தால் 1 மீட்டர் உயரத்துக்கு மேல் ஒருபோதும் நீரை உயர்த்த முடியாது. விளங்குதோ? இதனால இளநரம்பின் முடிவிடங்களில் உள்ள விசேட கலக்கூட்டங்களால் உருவாக்கப்பட்ட நீர் செல் துளையினூடாக கசிவு நடைபெறும். விளங்குதோ? இலைவாய்களினூடாக கசிவு நடக்கிறது. வாயு பரிமாற்றம் நடக்கும், ஆவியிற்பு நடக்கும். ரைட். இனி பாருங்க, இந்த நீர் செல் துளையின் கட்டமைப்பு ஒரு தெளிவான படம் பாருங்க. இந்த இளநரம்பின் விளங்குதோ இந்த வெயின் எண்டிங்ஸ் என்று குறிக்கப்பட்டிருக்குது. நரம்பு முடிவிடம். விளங்குதோ? அங்க கால்கலன்கள் குளற்போலிகள் காட்டப்பட்டிருக்குது. கால்கலன் குளற்போலிகள் அங்க காட்டப்பட்டிருக்குது. விளங்குதோ? ரைட். மேற்புற மேற்றோல் இருக்குது, இளநடு விளையங்கள் இருக்குது. விளங்குதோ? இங்க நீர் செல் துளை காணப்படுது. இந்த நீர் செல் துளை கூடாதான் கசிவு நடக்கும். இது இலைவாய் போன்ற துளை அல்ல. விளங்குதோ? ரைட். இலைவாய் போன்ற துளை அல்ல. இது தொழிற்பட மாட்டாது, மூடி திறக்க மாட்டாது. ரைட். இப்ப நாங்கள் பிள்ளைகள் இந்த ஆவியிற்பண்ட பாடம் தெளிவாக பார்த்துட்டோம். இது உங்களுக்கு சுகமான பாடம் விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். விளங்குதோ? ரைட். இந்த முறை இந்த ஆவியிற்பு தொடர்பான இந்த செய்முறை கனோங்கின் உறிஞ்சன்மானி பரிசோதனை விளங்குதோ கவனமா படிச்சுட்டு போக வேண்டிய ஒரு பாடம். விளங்குதானே? அடுத்தது இந்த தாவரங்களின் போஷணை செயல்முறையின் பல்வகமை என்ற விடயத்தை பார்க்க போறோம். விளங்குதோ? உங்களுக்கு தெரியும், ஒரு தாவரத்தின் அனுசேப செயல்முறைக்கு சக்தி தேவை, மூலப்பொருள் தேவை. விளங்குதோ? ஒரு தாவரத்தின் சூழல் ஒரு தரையில வாழ்ற தாவரமாயிருந்தால் தரைச்சூழல், ஒரு நீருக்குள்ள வாழ்ற தாவரமாயிருந்தால் நீர்ச்சூழல். அப்போ தாவரத்தின் சூழல்ல அந்த தாவரத்துக்கு தேவையான மூலப்பொருட்கள் இருக்கும். விளங்குதோ? ஏதோ ஒரு சக்தி முதல் அங்க இருக்கும். அப்ப அந்த சக்தியையும் இந்த மூலப்பொருட்களையும் அங்கி பெற்றுக்கொள்ளுதல், அனுசேப படிமுறைகளுக்காக சக்தியையும் மூலப்பொருட்களையும் பெற்றுக்கொள்ளுதல் போஷணை என குறிப்பிடலாம். விளங்குதோ? இந்த போஷணை எதுக்கு தாவரங்களுக்கு ஏன் போஷணை தேவை என்றால், விளங்குதோ தாவரம் வளர்ச்சி அடைகிறதுக்கு, அந்த வளர்ச்சியோட இணைந்து நடைபெறும் செயற்பாடான இந்த விருத்திக்கு, தாவரங்கள் இனம் பெருகுவதற்கு இந்த 3 விடயங்களுக்கும் போஷணை தேவைப்படும். விளங்குதோ? மீளவும் ஒருக்கா குறிப்பிடுகின்றேன். அங்கிகளின் அனுசேப செயல்முறைகளுக்காக சக்தியையும் மூலப்பொருட்களையும் சூழலில் இருந்து பெற்றுக்கொள்ளுதல் போஷணை எனப்படும். தாவரங்களுக்கு இந்த போஷணை ஏன் இன்றியமையாதது என்றால், வளர்ச்சி, அதோட இணைந்து நடக்கிற விருத்தி,
இனம் பெருகுதற்கு விளங்குதோ போஷணை தேவைப்படும். விளங்குதான் வளர்ச்சி விருத்தி இனம் பெருகுதல் போன்றவற்றிற்கு போஷணை தேவைப்படும். ரைட். அடுத்தது பாருங்க, இந்த தாவரங்களின் போஷணை முறைகளை பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், ஒட்டுமொத்தமா படிச்சிருப்பீங்கள் இந்த தாவரங்கள் ஒளி தற்போசணிகள், ஓட்டோட்ரோப்ஸ், ஒளி தற்போசணிகள். விளங்குதோ இவற்றுக்கு பிரதான சக்தி மூலம் சூரியன், சூரிய ஒளியில உள்ள சக்தியை பயன்படுத்தும். விளங்குதோ கார்பன் மூலமாக வளிமண்டல CO2 பயன்படுத்தும் தரையில வாழ்ற தாவரங்கள். நீர்வாழ் தாவரங்கள் நீர்ல கரைந்திருக்கிற CO2 பயன்படுத்தும். விளங்குதோ ரைட். அப்ப தாவரங்கள் ஒளி தற்போசணிகள். அப்ப தாவரங்கள போஷண முறை தற்போஷணை முறை. அப்ப தற்போஷணை முறையை காண்பிப்பவை தற்போசணிகள். விளங்குதோ இங்க என்ன நடக்கும்? CO2 சேதன உணவாக தாழ்த்தப்படும். விளங்குதோ CO2 சேதன உணவாக தாழ்த்தப்படும். அப்ப CO2 சேதன உணவாக விளங்குதோ தாழ்த்தப்படுகிறது என்று சொன்னால் அந்த தாழ்த்தலுக்கு ஐதரசன் வேணும், இலத்திரன் வேணும். அதை வழக்கமாக நீர் வழங்கும். விளங்குதோ பூமியில முதலில் தோன்றிய அங்கிகள், முக்கியமாக ஒளித்தோப்புக்குரிய அங்கிகள், இந்த நீரை உடைத்து ஒட்சிசனை வெளியேற்றி அங்கபார இலத்திரனை பயன்படுத்தக்கூடிய வல்லமையை கொண்டிருக்கவில்லை. காரணம், இந்த ஒட்சிசனுக்கும் ஐதரசனுக்குமான பிணைப்பு கொஞ்சம் வலுவானது. எனவே அந்த கூர்ப்பில முதல் தோன்றிய ஒளித்தோப்பு அங்கிகள் H2S தான் விளங்குதோ ஐதரசனுக்காகவும் இலத்திரனுக்காகவும் உடைத்து பயன்படுத்தி கொண்டன என குறிப்பிடப்படுகிறது. அப்ப முதல் நிகழ்ந்த ஒளித்தோப்பு ஒரு அன்ஆக்சிஜெனிக் போட்டோசிந்தீசிஸ், ஒட்சிசனை வெளிவிடாத ஒரு ஒளித்தோப்பு முறையாக இருந்தது. அங்க கந்தகம் விடப்பட்டது. பிறகு கிட்டத்தட்ட 2.7 பில்லியன் வருடங்களுக்கு முதல் இந்த சயனோபெக்டராக்கள் கூர்ப்படைந்து ஒளித்தோப்பை நிகழ்த்த துவங்கின. அதுக்கு பிறகுதான் வளிமண்டல ஒட்சிசன் படிப்படியாக வளிமண்டலத்தில் செறிவடைந்தது. வளிமண்டலத்தில் ஒட்சிசன் செறிவடைந்ததின் விளைவு பச்சையொருமணியின் கூர்ப்புக்கு வழிகோலியது என்ற விடயங்கள் எல்லாம் டைவர்சிட்டியில நீங்கள் படிச்சிருப்பீங்கள். விளங்குதோ முக்கியமாக பச்சையொருமணிகள் கூர்ப்புக்கு வழிகோலியது இந்த அக ஒன்றிய வாழ்வு கொள்ள காரணமாக இந்த ஒட்சிசன் தோற்றுவாய், ஒட்சிசன் வளிமண்டலத்தில் செறிவடைந்தது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. விளங்குதோ ரைட். சரி, இந்த மாதிரி ஒளித்தோப்பு செய்யக்கூடிய அங்கிகள்லாம் பிரதான ஒளி தற்போசணிகள். அப்ப முக்கியமாக தாவரங்கள், அல்காக்கள் என வகை குறிக்கிற புரோட்டிஸ்டுகள், சில பெக்டராக்கள் ஒளித்தோப்பு செய்யக்கூடியன. விளங்குதோ சில பெக்டராக்கள் வேற தற்போசன முறையை காண்பிக்குது. முக்கியமாக நைட்ரோபெக்டர், நைட்ரோசோமனாஸ் போன்றவை. விளங்குதோ சக்தி மூலமாக சூரிய ஒளியை பயன்படுத்துறேன். மண்ணில கரைசல் நிலையில இருக்கிற அயன்களை ஒட்சியேற்றும். அந்த ஒட்சியேற்றத்தால் வார சக்தியை பயன்படுத்தி CO2 சேதன உணவாக தாழ்த்தும். இது இரசாயன தற்போசனை என்று குறிப்பிடப்படும். ஒரு மிக சொற்பளவு அங்கி கூட்டங்கள்லாம் இதை காட்டும். விளங்குதோ அதுக்கும் ஒரு தற்போசனை முறை. விளங்குதோ இரசாயன தற்போசனை மைக்ரோபயாலஜியில கொஞ்சம் கிளியரா பார்ப்பீங்களா அதை பற்றி. விளங்குதான் அங்க சக்தி மூலம் அசேதன ரசாயனம். விளங்குதோ ரைட். கார்பன் மூலம் CO2. விளங்குதோ பார்க்கலாம். சில பாக்டீரியாக்கள் மாத்திரம் கரைந்துள்ள அசேதன மூலக்கூறுகளை ஒட்சியேற்றுவதன் மூலம் கிடைக்கும் இரசாயன சக்தியை பயன்படுத்தி அசேதன மூலக்கூறுகளில் இருந்து சேதன மூலக்கூறுகளை தொகுத்து கொள்ளும். விளங்குதோ முக்கியமாக இந்த நைட்ரோபெக்டர், நைட்ரோசோமனாஸ். விளங்குதோ நைதரசன் வட்டத்திலே நைட்ரேட் ஆக்கமண்ட படிமுறையில பங்கெடுக்கிற தற்போசன பாக்டீரியாக்கள். விளங்குதோ அடுத்தது இந்த சிம்பியோசிஸ், ஒன்றிய வாழ்வு. விளங்குதோ ஒன்றுக்கொன்றுடன் நெருக்கமான தொடர்புகளுடன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இது வேறுபட்ட இனத்தைச் சேர்ந்த அங்கிகளுக்கு இடையிலான சூழலியல் தொடர்பு ஒன்றிய வாழ்வு. விளங்குதோ இங்க ஒன்றுடன் ஒன்று நெருக்கமான ஒரு தொடர்பு. விளங்குதோ ரெண்டும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும். விளங்குதோ நிச்சயமாக வேறுபட்ட இனத்தை சேர்ந்தவையாக இருக்க வேணும். இவ்வாறான தொடர்பை நாங்கள் ஒன்றிய வாழ்வுக்குரிய தொடர்பு என்று சொல்லுவோம்.
இந்த ஒன்றிய வாழ்வுக்குரிய தொடர்பென்ற விடயத்தில் 3 வகைகள் உள்ளடங்கும். விளங்குதோ? ஒன்று ஒன்றுக்கொன்று துணையானவை, அடுத்தது ஓரோட்டில் உண்பவை, அடுத்தது ஒட்டுண்ணிகள் என்ற 3 வகை இந்த ஒன்றிய வாழ்வு என்றதுக்குள்ள பெறக்கூடிய வேறுபட்ட போசன முறை காட்டும் அங்கிகளாக இருக்கும். இனி இதை நாங்கள் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மியூச்சுவலிசம் ஒன்றுக்கொன்று துணையானவை, இங்கேயும் 2 வேறுபட்ட இனங்கள், நெருக்கமான தொடர்பு. விளங்குதோ? ரைட். இந்த நெருக்கமான தொடர்பில் இந்த 2 உயிர் வாழும் அங்கியும் நன்மை பெறும். விளங்குதோ? அதான் அங்கே முக்கியம். விளங்குதான்? 2 உயிர் வாழும் அங்கியும் நன்மை பெறும். உங்களோட பாடத்திட்டத்தில் 3 உதாரணம் தரப்பட்டிருக்குது. ஒன்று, இந்த அவரை குடும்பத்தாவரை வேர் முடிச்சும். விளங்குதோ? அதில் வாழும் இந்த ரைசோபியம் என்ற பாக்டீரியாவும். இதை பற்றி இந்த மொலிகுலர் பயாலஜியில் கொஞ்சம் கூடுதலான விடயங்கள் படிக்க வேண்டி இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா கொஞ்சம் குறிப்பிடலாம். விளங்குதோ? இந்த ரைசோபியம் இந்த நைதரசனை ஒன்றுக்கொன்று துணையான ஈட்டத்தில் வளிமண்டல நைதரசனை பதிக்கும். அதாவது மூலக்கூற்று நைதரசனை அமோனியாவாக தாழ்த்தக்கூடியது. விளங்குதோ? அப்படி மூலக்கூற்று நைதரசனை தாழ்த்தக்கூடிய தன்மைக்கு முக்கியமாக ஒரு நொதியம் அங்கே பங்கெடுக்குது, நைட்ரோஜீனேஸ் என்ற நொதியம். இந்த நொதியம் ஒட்சிசனுக்கு அதிகம் உணர்வுடைய நொதியம். விளங்குதோ? அப்போ ஒட்சிசன் கிடைத்து கொண்டிருந்தால் அங்கே அந்த கலம் நைதரசன் பதிக்காது. அப்போ அந்த ஒட்சிசன் கிடைக்கிறத தவிர்க்கிற ஒழுங்குகள், பலவிதமான ஒழுங்குகளை இந்த நைதரசன் பதிக்கிற அங்கிகள் மேற்கொள்ளும். விளங்குதோ? இந்த வளிமண்டல நைதரசன் இந்த நொதியம் பாதிக்கப்படாமல் இருக்கிற ஒழுங்குகளை வெவ்வேறு விதமான முறைகளில் அங்கிகள் அந்த பிரச்சனையை சமாளித்துக் கொள்ளுது. இது மொலிகுலர் பயாலஜியில் நீங்கள் படித்துக் கொள்வீர்கள். விளங்குதோ? அடுத்தது 2வது உதாரணம், இந்த வேர்பூஞ்சன கூட்டம் மைக்கோரைசா என குறிப்பிடப்படுவது உயர் தாவர வேருக்கும் பங்கசகளுக்கும் இடையிலான ஒன்றுக்கொன்று துணையான தொடர். இங்கேயும் 2 உயிர் வாழும் அங்கியும் நன்மை பெறும். விளங்குதோ? முக்கியமாக பங்கசுக்குள்ள நன்மை ஒரு வாழிடம் கிடைக்குது. விளங்குதோ? பங்கசுகள் புறபோசணிகள் வளமையான போசன முறை. அப்போ தாவர மொழித்தோப்பால் தயாரித்த சேதன உணவின் ஒரு பகுதியை பங்கசுகள் பெற்றுக்கொள்ளும். முக்கியமாக இந்த பங்கசுகள் தாவரத்துக்கு போசணையில் உதவும். முக்கியமாக அகத்துறிஞ்ச முடியாத நிலையில் இருக்கிற பொஸ்பேட் அயன்களை விளங்குதோ தாவரம் அகத்துறிஞ்சி கொள்றதுக்கு முக்கியமாக இந்த வேர்பூஞ்சன கூட்டம் உதவும். அநேக மழைக்காட்டு மரங்கள் பெருமளவில் இந்த வேர்பூஞ்சன கூட்டங்களை கொண்டிருக்கும். அதில் 2 விதமான வேர்பூஞ்சன கூட்டம் இருக்குது. விளங்குதோ? அகவேர்பூஞ்சன கூட்டம், புற வேர்பூஞ்சன கூட்டம் என்று குறிப்பிடுறது. அடுத்தது உங்களுக்கு தெரியும், இந்த சைக்கஸ் தாவரத்தில் ஆணிவேர் தொகுதியுடைய தாவரம். அப்போ அங்கே மூலவேர் இருக்கும், பக்க வேர்கள் இருக்கும். இந்த மூலவேர் நேர்ப்புவி திருப்பத்தை காட்டி வளரும். விளங்குதோ? சில பக்க வேர்கள் எதிர்ப்புவி திருப்பத்தால நிலத்துக்கு மேலே வரும். அது இணைக்கவர் முறையில் கிளைக்கும். விளங்குதோ? கோரலோயிட் ரூட் என்று சொல்றது முருகையுறு வேரொண்ட உருவாக்கும். இது தர மட்டத்தோட வழியோட தொடர்பாக இருக்கும். இந்த முருகையுறு வேரில் விளங்குதோ அனபீனாண்ட ஒரு சயனோபாக்டீரியா தொற்றி விளங்குதோ அங்கே ஒன்றுக்கொன்று துணையான முறையில் கூட்டு வாழ்க்கையை மேற்கொள்ளும். இந்த அனபீனா நைதரசன் பதிக்கக்கூடியது. இது பதிக்கிற நைதரசன் ஒரு பகுதி சைக்கஸுக்கு வழங்கப்படும். சைக்கஸ் ஒளித்தோப்பலை உருவாக்குற உணவின் ஒரு பகுதியை அனபீனா பெற்றுக்கொள்ளும். அப்போ இங்கே 2 உயிர் வாழும் அங்கேயும் நன்மை பெறும். 2ம் வேறுபட்ட இனத்தை சேர்ந்தவை. நெருக்கமான ஒரு இடைத்தொடர்பு. விளங்குதோ? அடுத்தது இந்த கொமென்சாலிஸ் ஓரோட்டில் உண்ணல். விளங்குதோ? ரைட். இதுவும் அப்படித்தான். இது இனங்களுக்கு இடையிலான நெருக்கமான இடைத்தொடர்பு. விளங்குதோ? இங்கே 2 இனங்கள் சேர்ந்து வாடுது. இங்கே ஒன்று நன்மை அடையும், மற்றதுக்கு நன்மையோ பாதிப்போ எதுவும் கிடையாது. விளங்குதான்? இதுக்கு முக்கிய உதாரணம் இந்த அயனமண்டல மலைக்காட்டு மரங்கள்ல தான் கூடுதலாக இருக்கும். ஈரமலைக்காட்டு மொன்டேன் மரங்கள்லையும் இருக்கும். அங்கே உங்களுக்கு தெரியும், ஒளியை பெற்றுக்கொள்வதற்காக சிறிய தாவரங்கள் உயரமான மரங்களை நாடும். எபிபைட்ஸ் என்று சொல்றது தாவர ஒட்டிகள். விளங்குதோ? பெரும்பாலான ஓக்கிட்டுகள்
தாவர ஒட்டிகள். விளங்குதோ? பூக்குந்தாவரங்கள்லையும் அநேகமான பூக்குந்தாவரங்கள் தாவர ஒட்டிகளாக இருக்குது. இந்த ஓக்கிட்டுகளும் ஒரு வகை பூக்குந்தாவரங்கள். விளங்குதோ? இந்த ஓக்கிட்டுகள் தாவர ஒட்டிகளாக இருக்கிறது அதிகம். விளங்குதான்? இவை தாவரத்தின் உயரமான பகுதிகளில் ஒட்டி இருக்கும். விளங்குதோ? அங்கே தூசு இலை போன்றவற்றை சேகரித்து செயற்கை மண்ணை உருவாக்கி அங்கே இருந்து நீர்கனிப்பை பெற்றுக்கொள்ளும். இவற்றில் இந்த வெலமென்ட் ஃப்ரூட் என்று சொல்கிறது. இப்போ உங்களுக்கு அவ்வளவு டீப்பாக இல்லை. விளங்குதோ? வெலமென்ட் இளையம் என்று சொல்கிறது. விளங்குதோ? ஒரு தொங்குற வேர்களை உருவாக்கும். இந்த வேர்கள வெளிப்புறத்தில் ஒரு ஸ்பொஞ்ச் மாதிரி ஒரு படை இருக்கும், வெலமென்ட். விளங்குதோ? இது வளிமண்டல ஈரப்பெற்ற உறிஞ்சும். ஏனென்றால் நிலத்தோட தொடர் பெற்றவை. மண்ணில இருந்து நீர்கனிப்பை உறிஞ்ச முடிவதில்லை. எனவே தாவர ஒட்டிகள் வறண்ட தாவர இயல்புகளை பெரும்பாலும் காண்பிக்கக்கூடியவையாயும் இருக்கும். அப்போ இங்கே தாவரம் இடத்தை வழங்குது, ஒளியை பெற்றுக்கொள்ள வசதி ஏற்படுது. விளங்குதோ? இதனால ஒட்டி வாழும் தாவரத்துக்கு, இந்த தாவர ஒட்டிக்கு நன்மை. ஒட்டி வாழும் மரத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. இதுதான் ஓரொட்டில் உண்ணல். விளங்குதோ? இதுதான் தாவர உதாரணம், ஓரொட்டில் உண்ணல். அடுத்தது இந்த பெரசைட்ஸ், ஒட்டுண்ணி வாழ்க்கை. ரெண்டு வேறுபட்ட இனங்களுக்கு இடையிலான மிக நெருக்கமான கூட்டு வாழ்க்கை. விளங்குதோ? இங்க ரெண்டு உயிர் வாழும் அங்கி, ஒன்று நன்மை அடையும், ஒன்று பாதிக்கப்படும். அப்ப நன்மை அடைகிறத நாங்கள் ஒட்டுண்ணி என்று வகை குறிப்போம். விளங்குதோ? பாதிக்கப்படுறத விருந்து வழங்கி என்று சொல்லுவோம். விளங்குதோ? அப்ப இங்க நன்மை அடைகிறது ஒட்டுண்ணி, பாதிக்கப்படுறது விருந்து வழங்கி. வழக்கமாக பிள்ளைகள் இந்த ஒட்டுண்ணி என்றது ஒரு சிறிய உயிரினமாக இருக்கும். இது விருந்து வழங்கிய வழக்கமாக கொல்லுவதில்லை. ஆனால் அங்கே இருந்து போஷணையை உறிஞ்சுவதாலே விருந்து வழங்கி நோய்கள் அல்லது சில பாதிப்புகளுக்கு உட்படும். விளங்குதோ? இங்கே தாவரத்துக்கு ரெண்டு உதாரணம் கொடுக்கப்படுது. ஒன்று முழு ஒட்டுண்ணி தூத்தும கொத்தான். இந்த தூத்தும கொத்தான் ஒரு பற்றி வளரும் கொடி இனத்தை சேர்ந்தது. பச்சையமில்லை அல்லது மிக குறைவாக இருக்கும். அப்போ ஒளித்தோப்பு செய்யும் தகவற்றது. ஒட்டி வாழும் தாவரத்தில் இருந்து நீர்கனிப்பையும் பெற்றுக்கொள்ளும், சேதன உணவையும் அகத்துறிஞ்சி பெற்றுக்கொள்ளும். அப்போ முழு ஒட்டுண்ணி என்ற வகைக்குள் உள்ளடங்கும். அடுத்தது இந்த லொரேந்தஸ் குருவிச்சை. இது பார்த்திருப்பீங்களா நேமா? விளங்குதோ? பச்சை இலைகள் இருக்கும், ஒளித்தோப்பு செய்யும் ஒரு பூக்கும் தாவரம். விளங்குதோ? ஒட்டி வாழும் தாவரத்தில் இருந்து பருகிகள் மூலம் நீர்கனிப்பை மட்டும் உறிஞ்சும், சேதன உணவை பெற்றுக்கொள்வதில்லை, ஒளித்தோப்பால பெற்றுக்கொள்ளும். இது குறையொட்டுண்ணி. ரைட்? அப்ப இப்ப நாங்கள் இந்த ஒன்றிய வாழ்வு என்றதிலே ஒன்றுக்கொன்று துணையானவை, ஓரோட்டில் உண்ணுதல், ஒட்டுண்ணிகள் என்ற மூன்று வேறுபட்ட போஷண முறை பார்த்த நாங்கள். இந்த மூன்று போஷண முறையாக வகைப்படுத்தப்படுறது இந்த கூடி வாழும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ரெண்டு அங்கிகளில் ரெண்டு நன்மை அடைவா, ஒன்று மட்டும் நன்மை அடையும். விளங்குதோ? ஒன்று பாதிக்கப்படும், ஒன்று நன்மை அடையும் என்ற அடிப்படையில் நாங்கள் பிரிக்கிறோம். விளங்குதோ? பின்னிக்கிருந்து வாரன் ஒட்டுண்ணி என்றது விருந்து வழங்கி பாதிக்கப்படும், ஒட்டுண்ணி நன்மை அடையும். ரெண்டுக்கு நெருக்கமான தொடர்பாக வாழும். அடுத்தது ஓரோட்டில் உண்ணுதல், ஒன்று நன்மை அடையும், மற்றதுக்கு நன்மையோ பாதிப்போ இல்லை. அடுத்தது ஒன்றுக்கொன்று துணையானவை, பேர்லேயே இருக்கு, ஒன்றுக்கொன்று துணையானவை, இரண்டு நன்மை அடையும். உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் கூட்டு வாழ்க்கைக்குரிய ரெண்டு இனங்களும் நன்மை அடையக்கூடியனவா இருக்கும். விளங்குதோ? உதாரணம் பார்த்தலாம். விளங்குதோ? அடுத்தது இந்த விசேட வகை போஷண முறை. விளங்குதோ? ரைட்? இங்க இந்த முக்கியமாக ஊனுண்ணும் தாவரங்கள் இந்த விசேட வகை போஷண முறை உடையனவாக கருதப்படுகிறது. விளங்குதோ? முக்கியமாக இந்த ஊனுண்ணும் தாவரங்கள் விளங்குதோ ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய தாவர பகுதிகளை கொண்டிருக்கும். அந்த இலைகளை கொண்டிருக்கும் என்று சொல்றது மிக பொருத்தமல்ல. விளங்குதோ? ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய தாவர பகுதிகளை கொண்டிருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த தாவரங்களின் இலை
பெரும்பாலும் பூச்சியை சிறைப்பிடிக்கிறதுக்காக திரிவடைந்து விடும். அப்ப இலைக்காம்பு இலை போன்று தட்டையாக இருக்கும் சில தாவரங்கள்ல விளங்குதோ. அப்படி ஒளித்தோப்பு செய்யக்கூடிய பகுதிகள் இருக்கும் விளங்குதோ, ஒளித்தோப்பை நிகழ்த்தும் விளங்குதோ. இவை முக்கியமாக சிறிய தாவரங்கள், பெரும்பாலும் இந்த சேற்று சதுர்ப்பு நிலங்கள்ல காணப்படுகிறது. ஒரு சில இனங்கள் நன்னீர்லையும் இருக்குது விளங்குதோ. அப்ப முக்கியமா தெரிய வேண்டியது விளங்குதோ, இவை இந்த முக்கியமாக நைதரசனும் ஏனைய கனியுப்புக்களும் குறைந்த மண்ணில் வாழ்வதற்கு இசைவாக்கப்பட்டவை விளங்குதான், ரைட். அப்ப முக்கியமா இந்த சதுர்ப்பு மண்ணிலே விளங்குதோ, உங்களுக்கு தெரியும் மண் எந்த நேரமும் சதுர்ப்பு ஈரப்பற்றா இருக்கும், மண்ணிலே ஆக்சிஜன் குறைவு. அப்ப அங்க நைதரசன் இறக்கும் பாக்டீரியா கண்ட தொழிற்பாடு உச்ச அளவில் காணப்படும். அப்ப உச்ச அளவில் நைதரசன் இறக்குற பாக்டீரியா தொழிற்பாடு சதுர்ப்பு நிலத்தில் இருக்கும் என்றால் அங்க நைதரசன் அளவு உள்ளடக்கம் மண்ணில குறைவு. அப்ப தாவரங்களுக்கு இந்த நைதரசன் மற்றும் ஏனைய கனியுப்புக்கள் கிடைக்கிறது கஷ்டம் விளங்குதோ. அப்ப அப்படியான இடங்கள்ல வாழ்ற தாவரங்கள் விளங்குதோ பூச்சிகளை சிறைப்படுத்தக்கூடிய உடற்பகுதிகளை கொண்டிருக்கும். முக்கியமான பெரும்பாலும் இலைகள் தான் திரிவடையும். பூச்சிகளை சிறைப்படுத்துறதுக்கு சிறைப்படுத்த வேணும்னா பூச்சியை கவர வேணும், அதற்கான செவாக்கங்களையும் கொண்டிருக்கும். அதுக்கு பிறகு பூச்சியின் உடலை சமிபாடடைய செய்ய வேணும். அதற்காக இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் சமிபாட்டு அடையக்கூடிய சமிபாட்டு நொதியங்களை நீர்ப்போப்பு நொதியங்களை சுரக்கும் விளங்குதோ, ரைட். அப்படி சமிபாட்டு நொதியங்களை சுரந்து பூச்சியின் உடல் சமிபாடடையும் விளங்குதோ. அந்த சமிபாடடைந்த உடல்ல இருந்து நைதரசனையும் ஏனைய கனியுப்புக்களையும் அகத்துறிஞ்சி கொள்ளும். வலகவனம் நைதரசனை மட்டும் பெற்றுக்கொள்ள மாட்டோம், நைதரசனையும் ஏனைய கனியுப்புகளையும் அகத்துறிஞ்சி கொள்ளும் விளங்குதோ, ரைட். இதுல சில உதாரணங்கள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குது, உங்களோட செய்முறை வகுப்பில் அவதானிச்சிருப்பீங்கள் விளங்குதோ, ரைட். முக்கியமாக இந்த நெப்பெந்திஸ் கண்டித்தாவரம் என குறிப்பிடப்படும். இங்க இந்த கண்டித்தாவரத்தின் ஒரு முழு தாவரமும் அதன் இலை கண்டியாக திரிவடைந்தும் இலைக்காம்பு இலை புரைக்காம்பு என்று சொல்றது விளங்குதோ. இந்த பிளான்ட் சயின்ஸிலே அப்படித்தான் குறிப்பிடுறவர்கள். இலைப்புரை காம்பு விளங்குதோ, இலைக்காம்பு இலை மாதிரி அகன்று தட்டியாகி ஒளித்தோப்பை செய்யும். இலைப்பரப்பு முழுவதும் கண்டியாக மாறிவிடும். இலை நுனி ஒரு மூடி, ஒரு லிட், ஒரு மூடியாக இருக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா பெருப்பித்த படத்திலே ஒரு கண்டி காட்டப்பட்டிருக்குது விளங்குதோ. இங்க இலைப்பரப்பு கண்டியாக மாறிவிட்டது, இலை நுனி மூடியாக மாறிவிட்டது. இந்த மூடியை கண்ட உடனே சில பேர் தவறாக நினைக்க கூடும், பூச்சி விழுந்த உடனே மூடி மூடுமண்டு. மூடி திறத்தல் ஒரு வளர்ச்சி, இலை நுனி அது திறந்தா மூட மாட்டுது. உள்ளுக்குழு உள்நோக்கிய மயிர்கள் இருக்கும், ஒரு பாக்டீரியாக்களை கொண்ட ஒரு கரைசல் இருக்கும். பூச்சிகள் உள்ளுக்கு விழுந்தா ஏறி வெளியில வர மாட்டுது விளங்குதோ. அங்க சமிபாடு அடைந்து அகத்துணிஞ்சும். இந்த இலைகளும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உதிர்ந்து விடும் விளங்குதோ. அப்ப தாவரத்தில் நிறைய கண்டிகள் விருத்தி அடைந்து இருக்கும். அடுத்தது இந்த கதிர்பனி பூண்டு சொல்றது சன்டியூ. அங்க டியூ ஃபார்ம் பண்ணும், ஒரு துளி ஃபார்ம் பண்ணும் விளங்குதோ. கதிர்பனி பூண்டு சொல்றது ரொசீரா விளங்குதோ. இந்த ரொசீராவை பார்த்தீங்கன்னா, ரொசீரான்றது பிள்ளைகள் ஒரு சிறிய பூண்டு தாவரம் விளங்குதோ. சதுப்பு நில மண்ணிலே அதிக அளவில் காணப்படும். இந்த லீஃப் லைக், இந்த ஸ்பூன் லைக் லீஃப்ஸ் என்று சொல்றது விளங்குதோ. கரண்டி போன்ற இலைகள் விளங்குதா, சிறிய இலைகள். அந்த இலைகள்ல அண்டனா இருக்கும், நீண்ட சிறிய அண்டனாக்கள் இருக்கும். இவை சில பதார்த்தங்களை சுரக்கும், அதனாடி பூச்சிகள் போகும். அந்த அண்டனாக்கண்ட உதவியாட பூச்சியை சிறைப்பிடிக்கும். சிறைப்பிடிக்கப்பட்ட உடலை சமிபாடடைய செய்யும் விளங்குதோ. அங்கே இருந்து நைதரசனையும் ஏனைய கனியுப்பையும் உறிஞ்சும். அடுத்து இங்கே காட்டப்பட்டிருக்கிறது இந்த ஜூட்டிகுலேரியா, நன்னீரில் வாழ்ற ஒரு தாவரம். இது பாருங்க அமிழ்ந்து மிதக்கும் தாவரம். வெட்டுண்ட இலைகள், இலைகளின் சில பகுதிகள் ஒரு பிளேடர் சவ்வுப்பையாக மாறி இருக்கும். சவ்வுப்பையின் வாசல்ல ஒரு பொறிக்கதவு இருக்குது, அங்கே ஒரு அண்டனா இருக்குது. பூச்சியை சிறைப்பிடிக்கும், அங்க சமிபாடடையும்
விளங்குதோ? நைதரசனையும் ஏனைய கனியுப்புகளையும் உறிஞ்சும். ரைட். அடுத்தது இந்த தாவரங்களின் சிறப்பான வளர்ச்சிக்கு தேவையான போஷணை பதார்த்தங்கள். விளங்குதோ? உங்களுக்கு தெரியும், தாவரங்கள் ஏற்கனவே நான் இங்கே இதே பாடத்தில் தொடக்கத்தில் குறிப்பிட்டேன். விளங்குதோ? தாவரங்கள் தமக்கு தேவையான பதார்த்தங்களை சூழல்ல இருந்து பெற்றுக்கொள்ளும். தாவர போஷணையில இந்த கனியுப்புக்கள் என்றது மிக இன்றியமையாத ஒன்று. இந்த கனியுப்புக்களையும் விளங்குதோ தாவரங்கள் சூழல்ல இருந்து பெற்றுக்கொள்ளும். இந்த உங்களுடைய எக்ஸாமை பொறுத்தவரையிலையும் இந்த தாவர கனியுப்புக்கள் என்றது ஒரு இன்றியமையாதது ஒன்று. 2019 19வது MCQ, 2020 20வது MCQ இதில் கேள்வி போட்டுட்டேன். அப்போ பாருங்க, ஒரு சின்ன பாடம், ஒரு மார்க்ஸ் ஸ்வரம் விளங்குதான். அப்போ பாருங்க, தாவரங்கள் சூழல்ல இருந்து இந்த போஷண மூலகங்களை பல்வேறு வழிகளில் பல்வேறு வடிவங்களில் பெற்றுக்கொள்ளுது. விளங்குதோ? இந்த தாவரத்துக்கு தேவையான போஷண மூலகங்கள் இந்த எசென்சியல் எலிமெண்ட்ஸ், அத்தியாவசிய மூலகங்கள் என குறிப்பிடப்படும். இந்த அத்தியாவசிய மூலகங்கள் ஏன் குறிப்பிடுறோம் என்று சொன்னால், இந்த மூலகங்கள் தாவரங்களுக்கு தேவை எதற்காக என்றால் மற்றொரு சந்ததியை தோற்றுவிப்பதற்கு தேவை, வாழ்க்கை வட்டத்தை நிறைவு செய்து கொள்வதற்கு தேவை. அப்போ இந்த டெபினிஷன் வரவிலக்கணத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, அத்தியாவசிய மூலகம் என்று சொன்னால் என்னென்றால், தாவரங்கள் தமது வாழ்க்கை வட்டத்தை நிறைவு செய்து கொள்வதற்கும் மற்றொரு சந்ததியை தோற்றுவிப்பதற்கும் தேவையான மூலகங்கள் அத்தியாவசியமான மூலகங்கள். விளங்குதோ? எல்லா தாவரங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 17 மூலகங்கள் அத்தியாவசியமாக தேவைப்படும். விளங்குதோ? ரைட். அந்த 17 மூலகங்கள் இங்க உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. கார்பன், ஆக்சிஜன், ஐதரசன், நைதரசன், பாஸ்பரஸ், கந்தகம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், குளோரின், மெங்கனஸ், போரன், நாகம், செம்பு, நிக்கல், மொலிபெடினம். சில தாவரங்களுக்கு சோடியம் தேவை. விளங்குதோ? அப்ப இந்த 17 மூலகங்கள்ல தாவரங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற மூலகங்கள் 17. இதில தேவைப்படும் அளவை கொண்டு விளங்குதோ மாபோசனை பொருள், நுண்போசனை பொருள் என்று 2 கூட்டமாக பிரிக்கிறோம். அதிக அளவில் தேவைப்படுறது மாபோசனை பொருள், மண்ணில இருந்து கூட உறிஞ்சி கொள்ளும். சொற்ப அளவில் தேவைப்படுறது ரேஸ் எலிமெண்ட்ஸ், நுண்போசனை பொருள் என்று சொல்லுவோம். ரைட். இனி பாருங்க, மாஸ் போசனை பொருள் 9: கார்பன், ஆக்சிஜன், ஐதரசன், நைதரசன், பாஸ்பரஸ், கந்தகம், கால்சியம், மெக்னீசியம். விளங்குதோ? இது மாபோசனை பொருள். கீழே தரப்பட்டிருக்குது பாருங்க, குளோரின், மெங்கனஸ், போரன், நாகம், செம்பு, நிக்கல், மொலிபிடினம். சில தாவரங்களுக்கு சோடியம். இது நுண்போசனை பொருள். அடுத்தது பாருங்க, இது மிக முக்கியமான ஒரு விடயம். இதுதான் கேள்வி வாரது. இது உங்களுக்கு ரிசோர்ஸ் புக்கில் ஒரு அட்டவணையாக காட்டி இருக்குது. நான் இங்கே அட்டவணையை போட்டு காட்டியலாது, உங்களுக்கு பார்க்கறது கஷ்டம். அப்போ நீங்கள் இலகுவாக விளங்கி கொள்வதற்கு வசதியாக நான் ஒவ்வொரு மூலகத்தையும் ஒவ்வொரு ஸ்லைட்லையும் எடுத்திருக்கிறேன். விளங்குதோ? கார்பன் பெற்றுக்கொள்ளப்படும் வடிவம் CO2, பெற்றுக்கொள்ளப்படும் இடம் வளிமண்டல காற்று. விளங்குதோ? இது தரைத்தாவரத்து. விளங்குதோ? ரைட். தொழிற்பாடு தாவரத்தில் உள்ள பிரதான மூலக்கூறுகளின் முக்கிய கூறுகளில் ஒன்று. குறைபாட்டு அறிகுறி, வளர்ச்சி குன்றி இருக்கும். அப்போ ஒவ்வொரு மூலகத்துக்கும் பெற்றுக்கொள்ளப்படும் வடிவம், பெற்றுக்கொள்ளப்படும் இடம், தொழிற்பாடு, குறைபாட்டு அறிகுறி என்று பார்க்க போறோம். விளங்குதோ? அடுத்தது இந்த ஆக்சிஜன் CO2 நீராக பெற்றுக்கொள்ளப்படும். நீர் மண்ணிலிருந்து பெறப்படும், வளிமண்டல காற்றிலிருந்து CO2 பெறப்படும். இதுவும் தாவரத்தின் சேதன மூலக்கூறுகளின் முக்கிய கூறு. அதே குறைபாட்டு அறிகுறி, வளர்ச்சி குன்றி இருக்கும். ரைட். ஐதரசன் பெற்றுக்கொள்ளப்படும் வடிவம் நீர், பெற்றுக்கொள்ளப்படும் இடம் மண்கரைசல். விளங்குதோ? சேதன மூலக்கூறுகளின் முக்கிய கூறு. விளங்குதோ? ரைட். இங்கேயும் வளர்ச்சி குன்றும்.
முக்கியமாக நீர் கிடைக்காதபடியா, நீரில் இருந்து தான் நைதரசன் பெறப்படுகின்றபடியா தாவரம் வாடுதலுக்கு உட்படும். அடுத்தது நைதரசன், இது ஒரு முக்கியமான மூலகம். பெற்றுக்கொள்ளப்படும் வடிவம் அமோனியம் அயனாக, நைட்ரேட் என்ற கற்றயனாக, அன்னயனாக 2 வடிவத்திலையும் பெற்றுக்கொள்ளப்படும். பெற்றுக்கொள்ளப்படும் இடம் மண்கரைசல். இது புரதம், நியூக்ளிக் அமிலம், நியூக்ளியோடைட்டுகள், விளங்குதோ, சில தாவர ஹோமோன்கள், குளோரோபில் போன்றவற்றின் கூறு. முக்கியமாக இண்டோலசெட்டிக் அசிட்லையும் இருக்கு. குளோரோபிலின் ஒரு பிரதான கூறு, விளங்குதோ, புரதத்தின் கூறு. அப்ப அநேக நொதியங்கள்ல இருக்கு, விளங்குதா, ரைட். நியூக்ளியோடைட்டுகள் துணை நொதியங்கள்ல இருக்கு. குறைபாட்டு அறிகுறி வளர்ச்சி தடைப்படும். குறிப்பாக இந்த முதிர்ந்த இலைகள்ல கடுமையான வெண்பச்சை நோய் குளோரோசிஸ் ஏற்படும். அடுத்ததாக பொட்டாசியம். பெற்றுக்கொள்ளப்படும் வடிவம் K+, மண்கரைசல்ல இருந்து பெறப்படும். விளங்குதோ, அநேக நொதியங்களின் துணைக்காரணி. இதை விட இலைவாயின் தொழிற்பாட்டுக்கு, காவல் கிழங்கண்ட தொழிற்பாட்டுக்கு அவசியம் என்றது உங்களுக்கு தெரிந்த விடயம். விளங்குதோ, குறைபாட்டு அறிகுறி இலை விளிம்பு மஞ்சள் மற்றும் கபில நிறமாக மாறும். இந்த தண்டுகள் நலிவடைந்திருக்கும். முக்கியமாக இந்த லிக்னினேற்றப்பட்ட இழையங்கள் இங்கே குறைவாக விருத்தி அடை. வேர்களின் விருத்தி குன்றும். ரைட். அடுத்ததாக கல்சியம். உங்களுக்கு தெரியும், இது தாவர கலச்சுவரின் நடுமன் ரட்டில பெக்தேட்டாக இருக்கும் என்று தெரியும் உங்களுக்கு. விளங்குதோ, Ca2+ ஆக தாவரங்கள் பெற்றுக்கொள்ளும். மண்கரைசல்ல இருந்து பெற்றுக்கொள்ளப்படும். கலச்சுவரினதும் நடுமன் ரட்டினதும் கூறு. முக்கியமாக மென்சவின் கட்டமைப்பையும் மென்சவின் புகவிடும் தன்மையையும் மெயின்டைன் பண்ணும். விளங்குதோ, பேணும். விளங்குதோ, முக்கியமாக இந்த மென்சவுக்குரிய சமிக்க பரப்புதல் விளங்குதோ பிரதான பங்களிப்பை வழங்கும். விளங்குதான். பிரதான குறைபாட்டு அறிகுறி விளங்குதோ, இந்த புதிதாக தோன்றும் இலைகளும் இளம் இலைகளும் சுருக்கங்களுக்கு உட்பட்டிருக்கும். விளங்குதோ, புதிதாக தோன்றும் இலைகளும் இளம் இலைகளும் சுருக்கங்களுக்கு உட்படும். ரைட். இந்த முனியரம்பு இறக்கம், அந்த இறந்த பிறகு பார்த்தால் ஒரு சின்ன கொழுக்கி மாதிரி இருக்கும். விளங்குத, ரைட். அடுத்த குறைபாட்டு மூலகம் மெக்னீசியம். Mg2+ ஆக உறிஞ்சப்படும். மண்கரைசல்ல இருந்து பெற்றுக்கொள்ளப்படும். இது விளங்குதோ பல நொதியங்களுக்கு ஏவியாக இருக்கும். விளங்குதான். குளோரோபிலின் பிரதான கூறு. குளோரோபிலின் கூறு CHONMG. விளங்குதோ, இது ஒரு அசையக்கூடிய மூலகம். விளங்குதான். அப்ப இங்க முக்கியமாக இந்த முதிர்ந்த இலைகளில் விளங்குதோ நரம்புகளுக்கு இடையிலே மஞ்சள் நிற படிவுகள் ஏற்படும். வெண்பச்சை நோய் ஏற்படும். முதிர்ந்த இலைகளில் நரம்புகளுக்கு இடையிலே வெண்பச்சை நோய் ஏற்படும். அடுத்தது போஸ்பரஸ். விளங்குதோ, ரைட். இங்கே H2PO4 HPO4 என்ற 2 அயன்களாக உறிஞ்சிக்கொள்ளும். விளங்குதோ, PO4 வழக்கமாக மண்ணில இருந்து உறிஞ்சப்படுவதில்லை. ஏற்கனவே நான் குறிப்பிட்டதான் வேர்பூஞ்சன கூட்ட பங்கசுகள் அதை உறிஞ்சி வழங்குறதுல பங்கெடுக்கும். விளங்குதான். மண்கரைசல்ல இருந்து பெற்றுக்கொள்ளப்படும். விளங்குதோ, ATP, நியூக்ளிக் அமிலம், பொஸ்போலிபிட் பிரதான சக்தி சேர்வைகளின் கூறு. விளங்குதோ, இந்த குறைபாட்டு அறிகுறி விளங்குதோ தாவரத்தில் லேசில பார்த்து கண்டுபிடிக்கலாது. தாவரத்தை பார்த்தால் ஆரோக்கியமானதாக இருக்கும். விளங்குதோ, ஆனால் தாவரத்தின் விருத்தி மந்தமானதாக இருக்கும். விளங்குதோ, மெதுவான விருத்தியாக இருக்கும். தண்டு மெல்லியதாக இருக்கும். இந்த பழுத்தலும் இந்த பழங்கள் தோற்றுவிக்கப்படுவதும் அந்த பழங்கள் பழுக்கிறதும் மந்தமாக இருக்கும். மந்தமாக நடைபெறும். அது குறைவடையும். இதுதான் போஸ்பரஸின் முக்கியமான குறைபாடு. மற்றவங்களுக்கு தெரியும், இந்த போஸ்பரஸை பொறுத்தவரையில் பிள்ளைகள் விளங்குதோ மண்ணில இருந்து அகற்றப்பட்டு கடலின் அடியில போய் கொஞ்சம் கொஞ்சமா படி. அப்ப மண்ணுக்கு மீள சேர்க்கப்படுற தன்மை குறைவானதுன்ற ஒரு கருத்தொண்டு குறிப்பிடப்படுகிறது. மேலதிகமாக குறிப்பிட்டிருக்கு. அடுத்த மூலகத்தை பார்ப்போம். கந்தகம் SO4 2- பெற்றுக்கொள்ளப்படும்.
மண்கரைசல்ல இருந்து பெறப்படும். சில புரதங்கள் அப்போ சில அமினோ அமிலங்கள்ட கூறு, முக்கியமாக சிஸ்டின் மெதியோனின் போன்ற அமினோ அமிலங்கள்ட கூறு விளங்குதோ, ரைட். அல்புமின் போன்ற சில புரதங்கள்ட ஒரு கூறாக இருக்கும். அநேகமான புரதங்கள்ல விளங்குதோ இந்த இந்த போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மோடிஃபிகேஷன் என்று சொல்றது, மொழிபெயர்த்தலின் பின்னரான மாற்றியமைப்பின் போது இந்த கந்தகம் கொண்ட இந்த மெதியோனின் போன்ற அமினோ அமிலங்கள் அகற்றப்பட்டு விடலாம். அப்போ சில புரதங்கள் விளங்குதோ கந்தகம் கொண்ட அமினோ அமிலத்தை இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த புரதங்கள்ல கந்தகம் இராது, ரைட். இங்கே இளமிலைகளில் வெண்பச்ச நோய் ஏற்படும். பிரதான அறிகுறியாக இளமிலைகளில் வெண்பச்ச நோய் ஏற்படும், ரைட். அசையாத மூலம் விளங்குதோ, ரைட். அப்போ இளமிலைகளில் வெண்பச்ச நோய் ஏற்படும், ரைட். இப்போ நாங்கள் இந்த ஆவியிற்பு போஷன் என்ற பாடம் வடிவா பார்த்து முடிச்சிட்டோம் பிள்ளைகள், விளங்குதோ. அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம்.